இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு ஒரு இஸ்ரேலிய ராணுவ பெண்மணி பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? காசாவின் மீது இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய ராணுவ வீரர்களே, இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களே, உங்களினுடைய ஏவுகணைகள் எல்லாம் காசாவினுடைய கெட்டிடங்களையோ காசாவினுடைய மஸ்ஜிதுகளை தவிர்க்க வேண்டாம். காசாவினுடைய மஸ்ஜிதுகளின் மீது நீங்கள் தகர்க்க வேண்டாம். ஒவ்வொரு காசா பெண்மணியினுடைய கர்ப்பப்பையிலும் உங்களினுடைய ஏவுகணையை நுழைத்து விடுங்கள். இந்த அளவுக்கு ஒரு மோசமானவர்கள். இயற்கையில் பகமை என்று யாருக்கு வேண்டுமையானாலும் இருக்கும். யார் வேண்டுமையானாலும் பகமை பாராட்டுபவர்களாக, இரண்டு நேரங்களில் வெறுப்பு என்று யுத்தம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக பகமை இருக்கலாம். ஆனால் பகியக்கல் ஹிஜாரத், ஒரு பெண்மணியினுடைய உள்ளத்தில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். உங்களினுடைய ஏவுகணைகள் எல்லாம் சொன்னது மாத்திரமல்ல, யூடியூப்பிற்குள் நீங்கள் சென்றால் ஒரு தாய் 10 மாத குழந்தையை சுமந்தவளாக அப்படியே கர்ப்பத்தோடு அந்த காசாவினுடைய வீதியில் நடப்பால், அப்படி இஸ்ரேலினுடைய ஏவுகணை ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையை கூட விடாத அளவிற்கு ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை அப்படி கீறி கிழிக்கும். அந்த இடத்திலேயே அந்த கருவும் சின்ன பின்னமாக மாறும். இயற்கையில் பகைமைகள் இருக்கலாம், எதிரிகள் இருக்கலாம், அந்த எதிரிகளை தாக்குதல் நடத்துவதற்கென்று ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் இந்த யூதர்களினுடைய உள்ளத்தில் கட்டு அளவு கூட இரக்கம் என்பதை பார்க்க முடியாது.